எப்ப நம்ம ஹீரோயின் இனியா விக்ரமால காப்பாற்றப்பட்டாங்களோ அடுத்த நிமிஷமே விஷப்பாம்பு சிவத்துக்கு மாயா கிட்ட இருந்து போன் வந்துருச்சு போல இருக்கு. உன் மருமகளை உன் மாவன் காப்பாத்திட்டான், எப்படியும் இன்னைக்கு கையெழுத்து போட்டுட்டு நேரா உன்னை பார்க்க தான் வருவா. அவளை கடத்தறதுக்கு உதவி செஞ்சது நீ தானே அவளுக்கு நல்லாவே தெரியும். தன்னை யாரு கடத்தினா எதுக்காக கடத்தினான்ற சந்தேகத்தை எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது தப்பி தவறி கூட என் பேரை சொல்லிடாதீங்க, என் பேரை சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய வாய்ப்பை நான் இழந்துருவேன், விக்ரம் என்ன தப்பா நினைச்சுக்குவான் அப்படின்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பணத்தாசைய நல்லா விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட காட்டி விடவும் விஷப்பாம்பு சிவத்துக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. மனுஷன் ரொம்பவே டென்ஷனா குறுக்கு நெருக்கு அடைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து கௌரி அம்மா அந்த பக்கம் வரவும், கௌரி ஒரு காஃபி வேணும்னு கேட்கவும் விஷப்பாம்பு சிவம் கேட்டதுக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை கௌரி அம்மா. இத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த விஷவள்ளிக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணி என்ன அண்ணன் காஃபி கேட்கிறாரு, நீங்க எதுவுமே பதில் சொல்லாம நிக்கிறீங்க, போய் போட்டுட்டு வாங்கன்னு அதிகாரம் பண்ணவும் கௌரி அம்மாவுக்கு சுரீரும் கோவம் வந்துருச்சு. காஃபி வேணும்னா போடும் போதே கேட்கணும், நான் போட்டு வச்சிருக்கேன், உன் அண்ணனுக்கு நீயே அதை போய் சூடு பண்ணி கொடுன்னு சுருக்குன்னு சொல்லிட்டாங்க. விஷயம் தெரியாதப்பவே கௌரி அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா இனிய கடத்தப்பட்ட விஷயத்துல விஷப்பாம்பு சிவத்துக்கு தான் முழு பங்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ தெரியல. சாப்பாட்டுல எதை கலந்து வைப்பாங்களோ எனக்கு புரியல. விஷப்பாம்பு சிவத்துக்கு மிகப்பெரிய மண்டகப்படி காத்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு விஷப்பாம்பு சிவம் பத்தியும் விஷவள்ளியை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இதே வேற ஒரு நேரமா இருந்திருந்தா கௌரி அம்மா பேசின பேச்சுக்கு விஷப்பாம்பு சிவம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாரு. ஆனா இப்ப சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. விக்ரம் இனியாவை காப்பாத்திட்டான், எப்படி இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அண்ணே அவனா இங்க வரமாட்டாங்க அப்படின்னு விஷவள்ளி தப்பு கணக்கு போட்டு பேசிக்கிட்டு இருந்தா விக்ரமும் இனியாவும் வாசல்ல வந்து நின்னுட்டாங்க. வந்ததோடு இல்லாம விஷவள்ளியையும் விஷப்பாம்பு சிவத்தையும் முறைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. இனியாவும் விக்ரமும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்கள அப்படியே வந்து சூழ்ந்துகிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும் பெருசா யாருக்குமே பதில் சொல்லாம விஷவள்ளியை நோக்கி போனாங்க. இனியா நல்லா இருக்கியா அப்படின்னு மூஞ்ச கோணலா வச்சுக்கிட்டு கேட்கவும் டக்குன்னு விஷவள்ளியோட கையை போட்டு முறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. வலி தாங்க முடியாம விஷவள்ளி குயோமியோன்னு கத்தவும் ஆரம்பிச்சா. கௌரி அம்மா இனியா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் கூடவே நம்ம ஹீரோ விக்ரமும் சேர்ந்துகிட்டாரு. இனியா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சந்தேகமா கேட்கவும், ஆமா விக்ரம், என்ன கடத்ததுல மாமாவுக்கும் சித்திக்கும் பெரிய பங்கு இருக்கு. என்ன கடையில இருந்து நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வந்ததே சித்தி தான். மாமா விஷம் சாப்பிட போறாரு அப்படின்னு சொன்னதாலதான் நான் பதறி போய் நேரா வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல நைஸா பேசிக்கிட்டு என்னை கொண்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பேச்சை கேட்கவே இல்லை, என்னை வெளியே விடவும் இல்லை அப்படின்னு நடந்த விஷயத்த அப்படியே எல்லாரும் முன்னாடி சொல்லவும் விக்ரமுக்கு அளவுக்கு அதிகமான கோவம் வந்துருச்சு. கமிஷனர் முன்னாடி இத பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு விக்ரம். அப்ப நம்ம ஹீரோயின் இனியா விஷப்பாம்பு சிவம் பத்தியோ விஷவள்ளி பத்தியோ சொல்லவே இல்லை. ஆனா குடும்பத்துக்கு முன்னாடி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இது வரைக்கும் விஷப்பாம்பு சிவம் எவ்வளவோ கொடுமைகளை பண்ணிருக்காரு, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவார்னு நம்ம ஹீரோ விக்ரம் எதிர்பார்க்கவே இல்லை. கோவத்துல பக்கத்துல இந்த குடத்தை எடுத்து அடிக்கவே போயிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.